சரி, நம்ம தேவசெய்திக்குள்ள கடந்து செல்வோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த வருஷம் முடிய போகுது. இப்பதான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தா வருஷ கடைசி வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்துல வருஷமே முடிய போகுது. தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவரோட சுத்த கிருபையினால் அவரோட பிரசன்னத்துல வைத்து நம்மளை அற்புதமா ஒவ்வொரு நாளும் வழிநடத்திட்டு வந்தார். அதை நீங்க எல்லாரும் உணர்ந்தீங்களா? நிச்சயமா நம்ம ஒவ்வொரு நாளும் பிழைத்திருப்பது தேவனோட சுத்த கிருபை. நம்ம அடிக்கடி நம்ம வசனங்களை பார்ப்போம். எங்க பார்த்தாலும் காரணம் என்னன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். யாத்திரா 33:14 இந்த வார்த்தை வசனத்தை பார்க்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தை. இந்த ஒரு வசனத்தை நம்ம எங்க பார்த்தாலும் எங்க பார்க்கிறோம்? ஸ்டிக்கராகவும் ஒத்தோக்களாகவும் என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. நானும் கார்ல வாங்கி ஒட்டியிருக்கேன். எங்க பார்த்தாலும் என்ன செய்யறோம்? இந்த வசனங்களை நம்ம வீடுகளிலும் நம்ம என்ன செய்யறோம், கார்லயும் நம்ம வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நம்ம அதை வைத்திருக்கிறோம் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தேவனோட பிரசனம் நம்மளோட இருக்க வேண்டும். அவர் நம்மளோட இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த என்ன செய்யறோம், நம்ம இந்த ஸ்டிக்கரை நம்ம ஒட்டுவது வழக்கம். ஆனா இப்போ உண்மையிலேயே தேவனோட பிரசனம் நம்மளோட இருக்கிறதா, தேவன் பிரசனத்தை நம்ம உணர்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவனோட பிரசனத்தை நம்ம எப்படி நம்ம உணர்ந்து கொள்வது, அது அனுபவ ரீதியாக நம்ம எப்படி அறிந்து கொள்வது என்பதை தேவ ஆவியானோட துணையோட இன்றைக்கு நாம் கடந்து செல்வோம். ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? மனிதனை படைத்த போது தேவன் மனிதனோடு உறவாடுவதற்கும் அவர் என்ன செய்தார்? சம்பாஷிப்பதற்கும் அவனை உருவாக்கினார், ஒரு உறவில் இருப்பதற்காக. ஆனால் என்ன ஆனது? ஆதியிலே பாவத்தின் நிமித்தம் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு, ஒரு பிளவு உண்டானது. மனிதனுக்கும் தேவனுக்குள்ள ஒரு பிளவு உண்டானதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். எடுத்தவர்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பரதம் ஆதியாகமம் நான் தவறுத ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமா, இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த வசனத்துல ஆதியிலே தேவன் என்ன செய்யறார்? மனுஷனுடன் உறவாடுறதுக்கு உண்டாக்கினார். ஆனால் என்ன செய்யறான்? பாவம், அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் பாவம் செய்த பிறகு என்ன செய்யறார்கள்? கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ள ஒளிந்து கொண்டார்கள். என்ன பார்க்கிறான்? மனுஷன் தான் என்ன செய்யறான்? தேவன் மனுஷனை விட்டு விலகி போல. மனுஷன் என்ன செய்யறான்? ஆதாம் என்ன செய்யறான்? அவளை கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகின்னு பாக்குது. வசனம் என்ன போட்டுக்குது? கர்த்தருடைய 3வது இந்த 8வது வசனத்தை பார்க்க, கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விழுதுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் பார்க்கிறோம். மனுஷன் தான் என்ன பண்றான்? தேவனை விட்டு விலகி ஓட பார்க்கறான், ஒளிந்து கொண்டார்கள் பார்க்கிறோம். அதே போல இன்னும் வேதாகமத்தில் எடுத்தோம்னா இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். யோனா கதையில பார்த்தோம்னா கூட என்ன செய்யறார்? யோனா தேவனுடைய சன்னதிக்கு விலகி அவர் என்ன செய்யறார்? ஓடி போறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் காயின் எடுத்துக்கிட்டோம்னா, காயின் என்ன செய்யறான்? அவன் அவனோட சகோதரனை கொலை செய்து விட்டு என்ன செய்யறான்? தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடுவதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன செய்யறார்? மனிதனோட நம்ம இருக்கணும்னு தான் பார்க்கிறோம், மனிதனோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் தான் பார்க்கிறாரு. ஆனால் மனிதன் தான் என்ன செய்யறான்? தேவனை விட்டு விலகி ஓடுவதும் சரி, தேவனுக்கு பார்வைக்கு ஒளிந்து கொள்வதும் சரி, மனிதன் தான் என்ன செய்யறாரு? ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது எதன் நிமித்தமா ஏற்பட்டது? இந்த பிரிவு பாவத்தின் விளைவினால் அந்த பிரிவு உண்டானதுன்னு பார்க்கிறோம். அதாவது மனிதனுக்கும் தேவனுக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அந்த உறவை திரும்பவும் ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்பட்டது? இந்த இரட்சிப்பின் திட்டம் உருவாக்கப்பட்டதை நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். அந்த இரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கத்தான் என்ன செய்தார்? திரும்பவும் அதை புதுப்பிப்பதற்காக, மனிதனுக்கும் தேவனுக்கும் அந்த உலகை புதுப்பிப்பதற்காக தான் தேவன் இந்த உலகத்திற்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு நல்ல செய்தி என்ன? ஆரம்பத்துல நம்ம எடுத்து வாசிப்போம். லேவிய
வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆமா, எப்படி ஆரம்பத்துல வந்து மனுஷனோட தேவன் இருக்கும் விரும்பப்பட்டாரோ, அந்த பாவத்தின் விளைவாக அந்த பிரிவினை உண்டானதோ, திரும்பவும் என்ன பார்க்கணும் நம்ம உலக கடைசியில் தேவனுடைய 2ஆம் வருகையில் திரும்பவும் அதை என்ன செய்யறார் அவர் திரும்பவும் அந்த புதுப்பித்துக் கொள்வதற்காக நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இப்ப நம்ம வந்து இது வந்து எப்படி நம்ம வந்து தேவனுடன் நம்ம நெருங்கி இருப்பது என்பதை பார்ப்பதற்கு நம்ம வந்து வேதாமத்திலிருந்து யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்தில் எடுத்து அந்த சம்பவத்தை மோசையோட சம்பவத்தை எடுத்து பார்த்து அதற்குள்ளாக நம்ம வந்து கடந்து செல்வோம். மோசை என்ன செய்யறார், அந்த யாத்ராமம் 20 பார்க்கும்போது அந்த என்ன செய்யறார், சீனாய் மலையில் மேல ஏறுகிறார். இதற்காக இந்த 10 கற்பனை வாங்குவதற்காக சீனாய் மலைக்கு மேல அவர் என்ன செய்யறார், ஏறுகிறார். அவர் மேல சென்று 40 நாட்கள் ஆகிறது. 40 நாட்கள் இரவு பகலும் ஆகும். 40 நாட்கள் ஆகும்போது ஜனங்க என்ன செய்யறாங்க, மேல போனவர்கிட்ட ஒரு செய்தியும் காணும். போனவரை இருக்காரா செத்தாரான்னு தெரியல. ஆனா என்ன சொல்லிட்டு போனார், நான் போயிட்டு வருவேன்னு சொன்னார். யாரை சந்திக்க போய் சென்றார், அவர் தேவனை சந்திக்க சென்றார். ஆனால் இங்க ஜனங்கள் என்ன செய்யறார்கள், போனவர் வந்தாரா என்னன்னு தெரியல, அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தியும் வரல சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒரு தாமதம் ஏற்பட்டது. அந்த தாமதத்தின் விளைவாக தான் நம்ம நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த உலகத்திலிருந்து போகும்போது நான் சீக்கிரமாக நான் திரும்ப வருவேன், வந்து நான் இருக்கிறது உங்களையும் கூட்டிக் கொண்டு போய் சொல்லிட்டு போனார். ஆனா அந்த தாமதத்தின் விளைவாக என்ன செய்யறோம், இயேசு கிறிஸ்து வருவான்னு சொன்னார் சொல்றாங்க. 2025 முடிய போகுது, 2026 தொடங்க போகுது. இன்னும் 2000 வருஷமா அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அந்த தாமதத்தின் விளைவாக நிறைய பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் என்ன செய்யறாங்களா, தேவனை விட்டு விலகுவதை நாம் பார்க்கிறோம், தேவனை விட்டு தூரம் செல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த தாமதம், அதாவது காத்து கொண்டிருப்பது ரொம்ப கஷ்டம்தான். நீங்க காத்து கொண்டு இருந்திருக்கீங்களா, இருக்காவது சமயத்துல யாராவது வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு வீட்டுக்கு காத்துட்டு இருந்தீங்கன்னு நினைச்சீங்க, என்ன 11 மணிக்கு வரேன்னு சொன்னாங்கன்னு வரல. அது முக்கியமா வந்து இந்தியன்ஸ் சொல்லவே தேவையில்ல, சொன்ன நேரம் கரெக்டா கீப் அப் பண்ணுவாங்க. அப்படித்தானே, உங்களுக்கு எல்லாம் அனுபவம் இருக்கும். அது நம்மளே புது வருஷ ப்ரோக்ராம 8 மணிக்கு வரைக்கும் 7 மணிக்குன்னு சொன்னாதான் 8 மணிக்கு வரோம். அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம காத்து கொண்டு இருக்கிறது யாருக்குமே பிடிச்ச ஒரு விருப்பமான ஒரு காரியம் கிடையாது, யாருக்குமே கிடையாது. எனக்கும் சரி, பஸ் வருதுன்னா இன்னும் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழம்பி தள்ளிடுவோம். அதே நிலைமை தான் அவர்களும் என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் மக்களும் என்ன பாக்குறோம், இங்க போனாரு, அது கொஞ்ச நாள் இல்ல 2 நாள் இல்ல 40 நாள் 40 நாள காத்து இருந்துட்டு என்ன செய்யறாங்க அவங்க, கிடைச்சிட்டு அதன் விளைவாக என்ன செய்யறாங்க, அவர்கள் தேவனை விட்டு விலகி பாவம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க, பொன் கன்று குட்டியை அவர்கள் செய்து என்ன செய்யறாங்க, பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தினார். அது மட்டுமல்ல, என்ன செய்தார்கள், இது அந்த எகிப்தை விட்டு எங்களை வெளியே கொண்டு வந்தது எதுன்னு சொல்றாங்க, கன்றுக்குட்டியை வணங்கி அதுதான் சொல்லிட்டு அந்த சிலையை என்ன செய்யறாங்க, அது வணங்கி இதுதான் எங்களை வந்து காப்பாற்றினதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள், பாவம் செய்தார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா என்ன செய்தார்கள், தேவனோட கற்பனைகளுக்கு நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் கீழ்ப்படியும் அவர் சொன்னார்கள். ஆனால் அதை அந்த அவளோடு இருந்த அந்த உடன்படிக்கை யார் மீறினார்கள், இது இஸ்ரேல் மக்கள் தான் மனிதன் தான் மீறினதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஒரு நாளும் என்ன செய்யல, அவர் கொடுத்த வாக்கை அவர் என்ன செய்யல, அவர் மீறினதும் கிடையாது, அதை அவர் நிறைவேற்றுவதை நம்ம இன்னும் பார்க்கிறோம் வசனத்துல. அவர் வந்து மலையிலிருந்து திரும்ப என்ன செய்யறார், மலையிலிருந்து அவர் இறங்கின பிறகு அவர் செய்து பார்க்கப்பட்ட அந்த கற்பனைகளை உடைத்து விட்டு திரும்பவும் என்ன செய்யறார், அவர் மலைக்கு ஏறி செல்கிறார். யாத்திரை 33ஆம் அதிகாரம் 1 - 3 வசனத்தை எடுத்து வாசிப்போம்.
ஆமா, இந்த வசனத்துல பாக்குறோம் தேவன் என்ன செய்யறார், இஸ்ரேல் மக்களை அவர் சொல்ற அந்த வசனத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன சொல்றாரு, நீ மோசே என்ன சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்க, யார் அழைத்து கொண்டு வந்தா, நீ அழைத்து கொண்டது யாரு வந்து அங்கிருந்து உண்மையிலேயே விடுவித்து கொண்டு வந்தது, மோசையா? ஆண்டவர் இங்க என்ன சொல்ற, நீ அழைச்சிட்டு கொண்டு வந்த ஜனத்தை நீ கூட்டிட்டு போ, நான் வரமாட்டேன். ஒரு தூதனை அனுப்புறேன், நான் வந்து உங்க நடுவுல நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. என்ன வச்சுங்க, நம்மளும் வந்து அந்த வார்த்தையில வந்து நம்ம அடிக்கடி சொல்றோமா இல்லையா நம்ம வாழ்க்கையிலையும், முக்கியமா பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்றோம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒண்ணு சொல்லி கேட்கலன்னு வச்சுக்க, நான் சொல்றதை நீ கேட்கல, நீ என்ன பண்ற, எப்படியாவது போ, நான் வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் வந்து அங்கே உன்னை கொண்டு போட எப்படியா போன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமா இல்லையா, நம்ம சொல்றது கேட்க முடியாது. அது பிள்ளைகள்கிட்ட அதே ஒரு இதுதான் என்ன செய்யறாரு இங்க, இது கர்த்தர் தேவனும் என்ன செய்யறாரு, இஸ்ரேல் மக்களோட பிள்ளைங்க தன்னோட பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு, சொல்ற பேச்சு கேட்காம இருக்கும்போது என்ன செய்யறாரு, நீ கூட்டு வந்த நீ எப்படியா கூட்டு போ, நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அங்க வர மாட்டேன். ஆனா நான் ஆனா என்ன செய்யறேன், முக்கியமா அவர் என்ன சொல்றாரு, நான் சொன்ன காரியத்தை மீற மாட்டேன், நான் வந்து தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன், தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் சொல்றதை செய்யறேன், ஆனா நாங்க இருக்க மாட்டோம், உங்க மத்தியில இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் இதுல முக்கியமா வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, என்ன செய்யறாரு இஸ்ரேல் மக்கள், ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும், தேவனுடைய பிரச்சனை வேண்டும், ஆனா தேவன் வேண்டாம் சொல்லிட்டு சொல்லுதே பாக்குறோம். முக்கியமா வந்து தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், ஆனால் என்ன செய்யறாங்க, தேவன் கொடுக்க வேண்டிய தேசம், கானான் தேசம் வேணும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நாம் நிறைய பேர் இப்படிதான் தேவன் இருந்து ஆசீர்வாதம் வேண்டும், ஆனா தேவனுக்கு முதலிடம் கிடையாது, தேவன் எனக்கு தேவையில்லை, ஆனா அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் மட்டும் வேண்டும். சமயத்தில் இப்படிதான் இந்த உலகத்திலையும் நடக்குது. பெற்றோர் வச்சுக்கிட்டு போற என்ன சொல்றது, சொத்துகள், அவங்க வச்சுட்டு போற சொத்துகள் வேண்டாம், ஆனா அப்பா அம்மா வேண்டாம், அவங்கள வந்து நாங்க விட்டுருவோம், நாங்க சொத்து மட்டும் வேணும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அது வந்து தேவனுக்கு மட்டும் இல்லை, தேவனுக்கும் அது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம வந்து இன்றைய நாளில தேவனோட பிரசனத்தை எப்படி நாடுவது, அதை வந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்று சில பாயிண்ட்ஸ்களை வைத்து பார்ப்போம். அது வந்து எப்படி வந்து மோசே தேவனுடைய பிரசனத்தோடு எப்படி உறவாடி கொண்டார், தேவனுடைய பிரசனத்தை எப்படி உணர்ந்தார் என்று அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். முக்கியமாக தேவனுடைய பிரசனத்தை நம்ம வந்து இங்க இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நாளில் நம்ம வந்து நாடாமல் போனால், நம்ம வந்து பரலோகத்துல போய் அவரோட தேவனுடைய பிரசனத்தை நாடுங்கிறதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு தேவனுடன் நான் உறவாட வேண்டும், இன்னைக்கு தேவனுடன் நான் இருக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்கலன்னா, பரலோகத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண, பரலோகத்துக்கு போய் தேவனுடைய பிரசனத்தை நம்ம வாஞ்சிக்கிறது அர்த்தம் இல்லை. ஆகையினால் நம்ம வந்து எப்படி தேவனுடைய பிரசனத்தை பெற்றுக்கொள்ளும் என்று ஒரு 7 காரியத்தை வைத்து நம்ம வந்து தியானிப்போம். முதல் காரியம், நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய பிரசனத்தை நாடுதல் உறுதியாக இருக்க வேண்டும். அதுல வந்து நம்ம வசனத்துல வாசித்தது போல யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். ஆமா, இதுல வந்து எந்த சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது. எப்படி சொல்றாரு அவரு, நீர் எங்களோட வரலன்னா இந்த இடத்த விட்டு எங்களை கொண்டு போகணும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, உறுதியா சொல்றதை பாக்குறோம் மோசே. அதே போல இன்னும் வேதத்துல பல சம்பவங்கள் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது மாரி ரூத் காரியத்தை எடுத்துக்கோம். ரூத் என்ன சொல்றாப்ல, அவங்க மாமியார் நோயமேட்டு என்ன சொல்றாரு, நான் வந்து என்ன அவங்களுக்கு போக சொல்றாங்க, போக சொல்லும்போது அவர் எப்படி சொல்றாரு, ரூத் என்ன சொல்றாப்ல, கரெக்டா சொல்றப்ப, நான் வந்து விட்டு நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் சொல்லிட்டு கிளியரா சொல்லிடுறாங்க. அது மாதிரி ஒரு உறுதியாக இருந்தாங்க. நாமளும் தேவனை வந்து ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டதை நம்ம என்ன பண்ண முடியும், தேவனேற்றத்துல வந்து தேவனை வந்து இறுக பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணணும், அவரை விட்டு விலகாதவர்களா இருக்க வேண்டும். அதாவது தேவனையும் நம்மையும் எந்த ஒரு காரியம், மனிதர்களா இருக்கட்டும், உலக பிரகாரமா காரியங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம குடும்ப ஆட்கள் யாரா இருக்கட்டும் சரி, தேவனையும் நம்மையும் வந்து பிரிக்கிறதுக்கு எதுவும் நம்மளுக்கு இடையில என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. தேவனுக்கு நமக்கும் உள்ள அந்த உறவு இல்லை, எதுவுமே என்ன பண்ணாது, எதுக்குமே இடம் கிடையாது, எதுவுமே இடம் வரக்கூடாது. முக்கியமாக பார்க்கணும்.
அப்ப 17வது வசனத்தை வாசிப்போம். அதே இதுல யாத்திரை 33வது அதுல 17வது வசனம். ஆமா ஆமா, முதல்ல என்ன செய்தாரு? அதே இதுலதான் யாத்திரை 33வது 15வது வசனத்துல என்ன பாக்குறோம்? உங்களுடைய சமூகம் என்னோட கூட சொல்ல போனா வந்து அவர் மோசே உறுதியா இருந்தது நிமித்தம் மோசே வந்து சரி உங்களோட தூதரை அனுப்புனா போதும் நான் போகிறேன்னு சொல்லி இருந்தாருன்னு வச்சிருக்கோம். தேவனோட பிரச்சனை அவரோட வந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்காது. ஆனால் மோசே அங்க உறுதியா இருந்தது நிமித்தம் 17வது வசனத்துல அடுத்த வசனம் விட்டு அடுத்த 17வது வசனத்தை என்ன பாக்குறோம்? என்னோட கிருபை உனக்கு கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி எழுத்துன்னு சொல்லிட்டு தேவனோட பிரச்சனை அங்க நம்ம பாக்குறோம். நீ சொன்ன மாதிரி நான் வந்து உன்னோட கண்கள் என் கிருபை கிடைக்கும் பாக்குறோம். அதே போல நாமளும் தேவனுடைய வந்து நீர் வந்து என்னை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆசீர்வதிக்காமல் வந்து போனால் உன்னை உடைய மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னோம்? யாக்கோபு என்ன செய்தார்? தேவனை இறுக பற்றி கொண்டார். நீர் என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உண்மை விட மாட்டேன்னு சொன்னது போல நாமளும் என்ன பண்ண முடியும்? தேவனோட பிரசனத்தை நாடி நீர் என்னை ஆசீர்வதிச்சாலும் நீர் வந்து எனக்கு பதில் கொடுத்தால் வழிய நம்மளுக்கு இவ்வளவு வேண்டுதல் கொடுத்தால் வழிய உண்மை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இறுகப்பற்றி கொண்டு உறுதியா இருந்தோம்னு வச்சுங்க, நிச்சயமா என்ன செய்யறோம்? நம்மளுக்கு பதில் அளிக்கிறது எவனா இருக்கிறார்? மோசே நம்ம இந்த காரியத்துல பாக்குறோம். முதல்ல வரமாட்டேன்னு சொன்னார், திரும்ப என்ன செய்யறார்? அவர் மேல் கிருபை கடித்து வந்தார். அதே போல நாமளும் மேலும் தேவன் என்ன செய்யறார்? நாமளும் அவர் பிள்ளைகளா இருக்கும்போது கிருபை கடித்து அவர் அது காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், முதல்ல என்ன பண்ண உறுதியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? நம்ம வந்து அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட வேண்டியது ரெண்டாவது முக்கியமாக இந்த சம்பவத்திலே நம்ம பார்க்கிறோம். யாத்திரை 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, என்ன போட்டிருக்குது இந்த 2வது வசனம் பார்க்கிறோம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. அப்ப என்ன பண்ண தேவன் என்னை சந்திக்கிறதுக்கு மோசைட்டு போறதுக்கு போது என்ன சொல்றாரு? என்னை சந்திக்க நீனே ஆயத்தமாகி, விடியற் காலத்துல காலையில ஆயத்தமாகின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப நம்ம தேவனோட கூட நமக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்காக நம்ம ஆயத்தமாவது அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து நம்மளுக்கும் வந்து என்ன செய்யற, தேவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரா இல்லையா? உங்களுக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன அது என்னைக்கு கொடுத்திருக்காரு? சனிக்கிழமையான இன்று நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறார். சமயத்துல நம்ம வந்து என்ன செய்யறோம்? தேவனுடன் உள்ள அந்த அப்பாயின்மெண்ட், அதாவது உடல் ரீதியாக சமயத்துல வர முடியாமல் போன சூழ்நிலை இருந்ததுன்னா அது வேற. ஆனால் சமயத்துல என்ன செய்யறோம்? நம்மளுக்கு தேவன் கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட்டை அசட்டை செய்வதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை என்ன செய்யறோம்? சமயத்துல இழந்து போறவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிரசனத்தை இழந்து போவது மட்டும் இல்ல, என்ன செய்யறோம்? அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறவர்களாக நம்ம இருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெந்தேகோஸ்து நாளில் என்ன செய்யப்பட்டது? பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார். கடைசி காலத்துல திரும்பவும் என்ன பண்ணாது? அப்படித்தான் ஊற்றப்படுவார்னு இருக்குது, பின்மாறி இருக்குது. ஆலயத்துல சபையாரெல்லாம் நம்ம கூடி இருக்கிறோம். அதுக்கு அது நம்ம கூடி இருக்கனால அன்னைக்கு பரிசுத்தான் ஊற்றப்படுறான்னு வச்சுங்க, அன்னைக்கு நம்ம வந்து இந்த அன்னைக்கு அந்த சபையில நம்ம இல்லாம வெளியில இருக்கணும்னு வச்சுங்க, அன்னைக்கு சபைக்கு வரதை நம்ம விட்டுட்டோம், ஏதோ நம்மளுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னு வச்சுங்க, அப்ப நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால சபை கூடுதலை, அதனாலதான் என்ன சொல்றாங்க? சபை கூடுதலை விட்டு விடாது இருங்கள்ங்கிறாங்க. இப்ப எவ்வளவு ஜூம் அதெல்லாம் இருந்திருக்கலாம், இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. நம்மளும் தான் இப்ப ஊர்ல இவ்வளவு நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்ப ஷார்லி வந்து ஊர்ல சிங்கப்பூர்ல இருந்துச்சு. அப்ப என்ன பண்றோம்? இது வாட்ஸ்அப் வந்ததுனால டெக்னாலஜி நம்ம பாத்துக்கிறோம். ஆனா பாத்துக்கிட்டாலும் எப்ப என் பொண்ணு வரும்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருந்தேன். அது பார்த்தா அதுல திருப்தி ஆயிடுதா? நம்மளும் வந்து தேவனை வந்து ஜூம்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், இது நம்ம வந்து அதுல போய் இது செய்யலாம். ஆனால் தேவன் நம்ம கொடுக்குற அந்த பிரச்சனத்தை என்ன பண்ணது? நேரா சந்திக்கிற கூடிய ஒரு இது, அந்த ஒரு ஆசீர்வாதம் சாக்கியம் நம்மளுக்கு எங்கேயுமே கிடையாது. ஆகையினால நம்ம வந்து நம்ம தூரத்துல இருக்கலாம், இதுலயே பார்த்துட்டு இருக்கோம், நான் ஊருக்கு வரமாட்டேன்னு நம்ம சொல்லிடுறோமா? எப்படா போகணும்னு காத்துட்டு இருக்கோமா இல்லையா? அதே போல தேவன் நமக்கு கொடுக்குற அப்பாயின்மெண்ட்ல என்ன பண்றது? நம்மளுக்கு ஓய்வு நாளில நம்ம எப்படா ஆலயத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக ஆலயத்துக்கு வருவதை நம்ம தவற விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முழு நேரமும் முழு நாளும் நம்மளுக்கு தேவன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்போது அதுக்காக முழுமையாக நம்ம வந்து தேவனுடைய சன்னதியில் நம்மளுடைய நேரத்தை செலவிடுவது அவசியமா இருக்கணும். அவருடைய நேரம் அது வந்து எது காட்டுதல்? நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறதை அது காட்டுகிறதா இருக்கிறது. அப்ப அது மட்டும் இல்ல,
நமக்கு வந்து அந்த நேரலையில வந்து நீங்கள வந்து யாராவது நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கலாம், நம்மளுக்கு வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்போது தேவன் என்ன செய்றார், உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய ஆலோசனை என்ன செய்றார் அன்றைக்கு அன்றைய நாள் யார் மூலியமாச்சும் தேவன் தந்து நம்மளோட பேச விரும்புகிறார். தேவன் என்ன செய்றாரு அந்த நாளுக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறார், உங்களோடையும் என்னுடைய என்ன செய்றாரு தேவன் பேச விரும்புகிறார். அன்னைக்கு எனக்கு இருந்த குழப்பத்துக்கான காரணத்தை ஓய்வு நாள் படம் மூலியமாவோ யார் மூலியமாவது வெளியில பேசிட்டு இருக்கும்போது கூடமோ இல்ல அன்னைக்கு பிரசங்கத்து மூலியமாக யார் மூலியமா என்ன செய்றார், தேவன் நம்மளோட பேசுகிறார். அதுக்குனால ஆலோசனையை நம்மளுக்கு தர விரும்புகிறார். அடுத்ததாக அது வந்து யாரோட நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது, டாக்டரோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம்னா மிஸ் பண்றோம், ஐயோ மிஸ் பண்றோமே நம்ம சொல்றோம். ராஜாதி ராஜா அந்த சராசரத்தையும் உண்டாக்கின ஒரு தேவனோட நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது அன்னைக்கு அப்பாயின்மெண்ட், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த சனிக்கிழமைக்காக அந்த வாரம் ஃபுல்லா நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். அதற்கான காரியங்களை நம்ம வந்து ஆயத்தப்பட்டு படுவது அவசியமா இருக்குது. நம்ம வந்து இது மட்டும் ஆயத்தம் பண்ணுவது வந்து நம்ம வந்து மற்ற காரியங்களை ஆயத்தப்படுத்துவது மட்டும் கிடையாது. சனிக்கிழமைக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரிய வகையிலையும் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்கு. நம்மளுடைய இருதயத்தையும் என்ன செய்யணும், தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். எப்படி வந்து நம்ம இந்த ராப்போஜன ஆராதனை வைக்கும்போது என்ன செய்யறோம், முன்கூட்டியே அறிவிக்கிறோம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி. எதுக்காக, அந்த ராப்போஜன திருவிருந்தில கலந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணி நம்மளை சுத்திகரித்து கொண்டு அந்த ராப்போஜன ஆராதனை நம்ம பங்கு கொள்வதற்காக தான் நம்ம முன்கூட்டியே நம்ம அறிவிக்கிறோம். அதே போல நம்ம வந்து தேவனை சந்திக்க வரும்போது நாம என்ன பண்ணணும், ஆயத்தத்துடன் அதற்காக வர வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதே போல இது எப்படி காலையிலேயே வந்து மோசே காலையில் அங்க போனாரோ நம்மளும் என்ன பண்ண முடியும், அன்றாடம் என்ன பண்ண வேண்டும், வேதாகம வாசிப்பும் இருப்பது அவசியமா இருக்கிறது. குடும்ப ஜபம் இருக்கலாம், குடும்ப ஜபம் இருந்தாலும் தேவனுடன் நம்ம என்ன பண்ண முடியும், நேரத்தை செலவிட்டு அவரோட நம்ம என்ன பண்ணோம், வேத வாசிப்பு ரொம்ப அவசியமா இருக்குது. ஆனால் இந்த காரியங்கள் வந்து நம்ம தேவனை சந்திக்க மாறுவது ஒரே நாள்ல மாறிடுமா, அவர் ஆயத்தம் ஆயிட முடியுமா, சரி நாளைக்கு நான் வந்து சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் நினைச்சேன் உடனே மாறிட முடியுமா, மாறாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இப்போ வந்து நம்மளோட குணங்களும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இந்த எக்ஸசைஸ் செய்யறவங்களுக்கு தெரியும், முக்கியமா இளைஞர்களுக்கு தெரியும், எக்ஸசைஸ் செய்யணுன்ட்டு அவங்களுக்குலாம் மசில்ஸ் எல்லாம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. மசில்ஸ் வேணும் ஒரே நாள்ல வந்து மசில்ஸ் வந்துருமா, எக்ஸசைஸ் செஞ்சு ஒரே நாள்ல வந்துடாது. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும். அதுக்காக எவ்வளவு நாள் எத்தனை வருஷ கணக்கா அதுக்காக அவங்க வந்து பாடுபட்டாலும் அதுக்காக எவ்வளோ சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளவு கட்டுப்பாடா இருந்தாங்கன்னு தெரியும். ஆகையினால நாமளும் தேவனை சந்திக்க ஆயத்தம்னா இருந்தோம்னு உதாரணத்துக்கு சொன்னேன். அதே போல நாமளும் ஆவிக்குரிய வகையில் தேவனை சந்திக்கிறதுக்கு நாமும் ஆயத்தமாவது, தேவனை தேடுவதற்கு ஆயத்தமாவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அந்த அந்த மாற்றங்கள் நமக்குள்ளாக ஒரே நாள்ல வராது. அதுக்காக நம்ம வந்து பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதே போல இன்னும் வேதாமத்தில் வாசித்தோம்னா எத்தனை பேர் வந்து தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தார்கள், எத்தனை பேர் தேவனை சந்திக்க ஆயத்தமாக நம்ம போய் வேதாமத்தில் பார்க்கலாம். அதுக்கும் பல உதாரணங்கள் கொடுக்கலாம், நேரம் இல்லாமல் இதனால நம்ம வந்து விரைவாக கடந்து செல்லும். 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 14 வசனம், 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 14 வசனம். ஆமா, இங்க இங்க என்ன பார்க்கிறோம், ரெகோபயாம் என்ன செய்யறாப்ல, அவன் கர்த்தரை தேடியதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பை செய்தான். தேவனை சந்திக்கிறதுக்கு, தேவனை தேடியறதுக்கு அவன் தன் இருதயத்தை என்ன செய்யல, நேராக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணுமா, தேவனை சந்திக்கிறதுக்குன்னா நம்ம இருதயத்தை முதல்ல என்ன செய்யணும், நேராக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாவது அவசியமா இருக்குது. அதே போல இன்னொரு சம்பவத்தை எடுத்தோம்னால அதுக்காக ஆயத்தமானவரையும் பார்க்கலாம். 2 நாளாகமும் அதே இதுல 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 3வது வசனம். இங்க என்ன பார்க்கிறோம், ராஜாவாகிய யோசபாத் என்ன செய்யறாரு, தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமானார். அவர் என்ன செய்யறாரு, இருக்கிற தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் என்னத்தையும் என்ன செய்யறாரு, அந்த தேசத்தை விட்டு நீக்கிறதை பார்க்கிறோம். நாமளும் தேவனை சந்திக்க வரும்போது தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்கு உள்ளத்திலேயோ, நம்ம பாவமான காரியங்கள் நம்ம உள்ளத்துல இருக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த பாவமான காரியங்களை நீக்கிட்டு அவர் சந்நிதியில நம்ம வந்து அவர் சந்திக்க ஆயத்தம் பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஜெபம் பண்றோம்,
தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்து இருக்கிற பாவமான காரியங்கள் அனைத்தும் நம்ம அகற்ற வேண்டும். அதுக்கான சொல்லிட்டு ஜபிக்கும் போது நம்மளுடைய ஜபங்கள் என்ன பண்ணுது, கேட்கப்படுவதாக இருக்கிறது. அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. மூன்றாவது காரியம், தேவனுடன் நம்ம தனிமை, தேவனுடன் நம்ம தனிமையான நம்ம நேரத்தை தேவனோட தனிமையான நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப அவசியமா இருக்குது. அதுக்கான நேரம் செலவிடுவது அவசியமா இருக்குது. குடும்ப ஜபங்கள் இருக்கலாம், குடும்ப ஜபங்களும் இருந்தாலும் தனிப்பட்ட ஜபம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் தேவனோட ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாராலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ருசி பார்த்து தேவனோட தனிப்பட்ட அனுபவம் இருந்தாதான் அவர்கள் தேவனோட உறுதியாக இருப்பாங்க. அவருக்கு தேவனை இன்னும் நெருங்கி வருவாங்க. அது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஏன்னா நம்ம வேதாமத்தில் எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே தேவனோட நெருங்கின நபரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாமே தேவனுடன் அதிகமான நேரத்தை தனிமையில் அவர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் நிறைய நேரத்தை அவர்கள் செலவிட்டவர்களாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒருத்தர் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கான்னு வச்சுங்க, அவரோட குணம் எப்படி இருக்கும்? ஒரு பழமொழி ஒன்று இருக்குது உலகத்தில், என்ன சொல்லுவாங்க, என்னது, உன் ஃப்ரெண்டோட உன் நண்பனோட பேரை சொல்லு, உன் நண்பனோட குணத்தை சொல்லு, உன் குணத்தை நான் சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல. என்னது, கரெக்டா சொல்லியா தப்ப சொல்றேன்? உன் நண்பன் யார் சொல்லு, உன் குணத்தை நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்கள் நண்பன் யார்? உங்களோட நண்பன் என்னோட நண்பன் யார்? அப்ப அது யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும். இயேசு கிறிஸ்து என் நண்பனா இருந்தா என்னோட குணங்கள் இப்படிப்பட்டதாக மாறும். கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றம் அடையும். அப்ப கிறிஸ்துவை போல மாற்றங்கள் அடைந்ததுன்னா என்ன ஆகுது, அப்ப நம்ம கிறிஸ்துவை போல நம்ம மாறினதான் பரலோகத்துக்கு போக முடியும். சரி, கிறிஸ்துவோட குணாதிசயங்கள் என்ன? கிறிஸ்துவோட குணாதிசயங்கள் எங்க பார்க்கலாம்? கற்பனைகள் இருக்க. அவரோட குணாதிசயங்கள் என்ன? கற்பனை. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், கிறிஸ்துவோட நெருங்கி இருந்தோம்னா அந்த கற்பனைகளை நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, அந்த கற்பனையை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம இருப்போம். அப்போ இன்னும் இந்த அதே போல இந்த வேதாமத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தேவனோட அதிகமான நேரத்தை செலவிட்ட நபர்களை பார்க்கும்போது மோசே இருந்தார். கிதியோன், அவர் என்ன செய்யறார்? கிதியோன் என்ன செய்யறார்? அவரு தேவனை தேவன் எப்போது அந்த கிதியோனை சந்தித்தார் என்றால் தனிமையான நேரத்தில் அவர் என்ன செய்யறார், கோதுமையை அடித்துக் கொண்டிருக்கும்போது சந்தித்தார். மோசேக்கு கற்பனையை எப்போ கொடுத்தார்? தனிமையாக அவர் மலைக்கு சென்ற போது கொடுத்தார். அதே மாதிரி எலியா என்ன செய்தார்? அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது தேவனை சந்தித்தார் பார்க்கலாம். பவுல் ஜெயிலில் இருக்கும்போது தேவன் தனிமையா இருக்கிற நேரத்தில் தான் சந்தித்தார் பார்க்கிறோம். யோவான் என்ன செய்தார்? பத்முத்திவில தனியா இருக்கும்போது என்ன செய்தார்? அவர் தேவன் சந்தித்து அந்த காட்சிகளை காட்டினார் நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக உதாரணம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பரலோகத்தின் தான் அவரும் என்ன செய்தார்? தனியாக தன் பரலோக தந்தையுடன் என்ன செய்தார்? அவர் நேரத்தை செலவிட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்துக்கே நேரம் செலவிட்டு அவரே இருந்தால் நம்மளுக்கெல்லாம் நம்மள என்ன, நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் தேவனுடன் நம்ம நேரத்தை நம்ம செலவிடுறது எவ்வளவு முக்கியமாக இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா வேதாமத்தில் போன தானியேல் என்ன செய்தார்? அவர் தனியாக அவர் அறைக்குள் சென்று என்ன செய்தார்? கதை சாத்தி கொண்டு தேவனுடன் நேரத்தை செலவிட்டதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன செய்யணும், நம்ம இந்த காரியங்களை செய்தோம்னா அடுத்தது என்ன பண்ண வேண்டும், தேவனுடன் நேரத்தை செலவிட்டு நம்ம அதற்காக ஜெபிக்கும் போது என்ன செய்ய வேண்டும், நம்ம முக்கியமா அடுத்தது நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். என்ன செய்யணும், நம்ம விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்கலாம். நம்ம காரியத்தை கேட்டோம்னா தேவன் இந்த காரியத்தை செய்வார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது, விசுவாசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், கேட்க காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் யாத்திரை 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, முதல்ல உள்ள கற்பனை என்ன செய்தார்? மோசே உடைத்து விட்டார். இரண்டாவது கற்பனை என்ன செய்யறார்? இவர் அந்த கற்பனையை அந்த பலகையை என்ன செய்தார்? இவரே இந்த முறை என்ன செய்யறாரு? அதை எடுத்துக்கொண்டு மேல போறார் தேவனுடைய. ஏன்னா தேவன் திரும்பவும் என்ன செய்வார்? அந்த கற்பனைகளை எழுதி கொடுப்பார் சொல்லிட்டு நம்பிக்கையோட போறார். தேவன் நம்பிக்கையோட போறார். ஆகையினால நம்பிக்கை ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாமளும் கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும், தேவனோட குணாதிசயங்கள் நம்மள என்ன பண்ணணும், நம்ம எங்க வைத்துக்கணும். எசேக்கியேல்
எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, என்ன பார்க்கிறோம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? மனுபுத்திரனே, நான் உன்னோட சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் உன் செவிகளால் கேட்டு இனி இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு என்ன செய்து? நம்ம செவிகளால் கேட்டு. எத்தனை காது இருக்குது? 2 தான் எல்லாருக்கும். 2. நம்ம என்ன பண்ணோம்? 2 காது. எதை குறிக்க, எதை ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டோம்? நம்ம ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது 2 கற்பனைகள், 2 கற்பனைகள், 2 தானே உங்களுக்கு வந்தது பிளேட். அதை ஞாபகத்தில் வச்சு என்ன செய்ய வேண்டும்? அதை உன் செவிகளால் கேட்டு எங்க போட்டிருக்குது? என்ன எங்க வைத்திருக்கணும்? உன் இருதயத்தில். நம்ம காதல நம்ம வந்து தேவனோட வசனங்களை கேட்டு இருதயத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? வைத்தவர்களாக, தேவனுடைய வசனத்தை கற்பனைகளை வைத்தவர்களாக நாம் வாழ்வது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம வந்து அதே போல வந்து எந்த காரியத்தை நம்ம கேட்கிறோமோ என்ன பண்ண வேண்டும்? நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஜெபத்துல வந்து நம்ம கேட்டுப்போம். ஜெபத்தை கேட்டுட்டு அவரோட சந்நிதியில் நம்ம வரும்போது தேவன் வந்து என்ன பண்ணுவார்? என்னோட பேசுவார், என்னையோட சந்திப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருவார். நான் வந்து குழப்பத்தோட நான் இருக்கிறேன், நிச்சயமா நம்ம எல்லாம் குழப்பம் இல்லாம இருக்க மாட்டோம். வாழ்க்கையில இவ்வளவு குழப்பத்தோட நம்ம இந்த ஆலயத்துக்கு சந்நிதிக்கு வரும்போது நிச்சயமா தேவன் வந்து எனக்கு தேவையான வார்த்தைகளை தருவார். மன சமாதானத்தோட நான் வந்து இடத்தை போட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மன சமாதானத்தோட நம்ம வந்தோம்னு வச்சுங்க, அப்போது நாம வந்து என்ன பண்ண, தேவன் நம்ம நிச்சயமா உங்களோட இருதயத்தில் பேசுவார். யார் மூலியமாச்சும் பேசுவார். உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தோட இருந்து என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்தை விட்டு நீங்களும் நானும் சரி ஒவ்வொருத்தரும் சமாதானத்தோட இருந்து இடத்தை விட்டு செல்வோம். நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாம போறோம், இருந்தாலும் அங்க போய் என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம வந்தோம்னு வச்சுங்க, நிச்சயமா என்ன பண்ண மாட்டோம்? நமக்கு தேவன் நம்மளை சந்திக்க மாட்டார். அப்ப எதிர்பார்ப்போடு நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம வந்து ஆயத்தமாக வர வேண்டும். அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அடுத்தது 5வது காரியத்தை எடுத்தோம் என்றால், தேவனை வந்து நம்ம வந்து முழுமையாக அறிந்திருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம் தேவன் யார் என்பதை நம்ம அறிய வேண்டும். நாம் வணங்குற தேவனை வந்து நம்ம வந்து முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? உறுதியாக நாம் இருப்போம். நம்ம வந்து யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 17. நித்திய ஜீவன் என்ன? நித்திய ஜீவன் என்ன இருக்குது? பதில் எங்க இருக்குது நம்மளுக்கு? நம்ம வந்து யாரை அறிந்திருக்கணும்? ஒன்றான மெய்தேவனாக உண்மை நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நம்ம வந்து தேவன் யார் நம்மளோட சொல்லிட்டு நம்ம வந்து முழுமையாக அறிந்திருப்பது அவசியமா இருக்கு. நம்மளோட தேவன் யார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அவரை அனுப்பினவராக பிதாவையும் அறிந்திருப்பதே நித்திய ஜீவன். அவரை நம்ம முழுமையாக அறிந்தில்லைன்னு வச்சுங்க, நித்திய ஜீவனை நம்ம வந்து தேட முடியுமா? தேட முடியாது. அதனால நம்ம வந்து அவரை அறிந்திருப்பது அவசியமா இருக்கு. அவரை நம்ம வந்து ஒழுங்காக அறிந்து இல்லைன்னு வச்சுங்க, அவரோட நம்ம வந்து நேரத்தை செலவிடல, அவரோட நம்ம வந்து நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணா அந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு வந்து அவரோட பிரசனத்தை நம்ம நாடாம இருந்தோம்னா, தேவனோட 2ஆம் வருகையில தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு கூட்டத்தை பார்த்து என்ன சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். உங்களை நான் அறியேன். அவங்களை என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே அவர் தேவன் நாடாமல் என்ன சொல்ற, நாங்க வந்து உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்தோம்? பிசாசுகளை துரத்தி நம்ம அற்புதம் செய்தோம். ஆனால் தேவன் என்ன சார் அவர்களை பார்த்து, உங்களை நான் அறியேன். அப்ப தேவன் வந்து அந்த வார்த்தையை வந்து என்னைய பார்த்து அந்த 2ஆம் வருகையில சொல்லாம இருக்கணும்னா அறின்னு சொன்னா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? தேவனை முழுமையாக அறிந்தவனாக இருந்தால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? தேவன் வரும்போது இவனை நான் அறிவேன்னு சொல்றாரு. இல்லைன்னு வச்சுங்க, தாவீது எப்படி சொன்னேன்? இவன் வந்து எனக்கு பிரியமான ஒரு தாசன் சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளையும் அதே மாதிரி நம்ம வந்து சொல்றவராக இருக்கணும். நம்ம வந்து அப்ப தேவனை வந்து நம்ம முழுமையாக இன்றைக்கு அறிந்திருந்தா இருக்கணும். நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இல்லாம தெரியாதுங்கிறோம். அப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம இருந்தோம்னு வச்சுங்க, அது பேர் நம்ம வந்து யாரோட நம்ம நேரத்தை அதிகமாக நம்ம வந்து நேரத்தை செலவிடுவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட ஸ்பெண்ட் பண்ணி அவர் நம்ம முழுமையாக அறிந்தவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. மோசேயும் கூட என்ன செய்தார்? அவர் வந்து தேவனோட அதிகமான நேரத்தை வந்து செலவிட மட்டும் இல்லாமல் அவரும் வந்து அவரை பார்க்கவும் ஆசைப்பட்டார். தேவனை பார்க்க என்ன செய்தார்? மோசே ஆசைப்பட்டார். அது வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆசை! உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையா? எனக்கும் இருக்குது. தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசை. ஆனா என்ன சொல்றது வேதாகமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இருக்குது. அப்ப வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம்னா என்னது? அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பிதாவை அறிய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்ம முழுமையா அறிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது.
அது இன்னும் அந்த சம்பவத்தை பார்த்தோம் என்றால் வேதாமத்துல இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும்போது, இந்த உலகத்தில் இருக்கும்போது கடைசியில கைது செய்ய வரும்போது அவரை வந்து நீர்தானா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர் என்ன செய்யறார்? நான் தான் சொல்லும்போது என்ன செய்தார்கள்? அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன செய்றாங்க? அந்த சிப்பாய்கள்லாம் கீழே விழுந்தாங்க. ஆச்சரியமா இல்லையா? நான் தான் சொன்னேன்னு ஏன் விழுந்தாங்க? அவர் நான் தான் சொல்லும்போது என்னாச்சு? அவர் நான் தான் போது அவர் என்ன அவர் முகத்துல இருந்து என்ன இருந்தது? அந்த ஒளி, அவர் தேவ தத்துவத்தை நம்ம என்ன செய்யறார்? அது வெளிப்பட்டது. அந்த நேரத்துல அதை பார்த்துட்டு தான் டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க? அது ஷாக்காய் என்ன செய்யறாங்க? அவர்கள் விழுந்ததை பார்க்கிறோம். அந்த நேரத்துல வந்து அவர்களுக்கு வந்து தேவத்தை பார்த்தார்கள். இப்ப நாமளும் என்ன பண்ண முடியும்? தேவனோட நம்ம நேரத்தை செலவிடுவது அவசியமா இருக்கிறது. அதே போல அவருக்கு தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நாம என்ன பண்ண வேண்டும்? அவரை துதித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுப்பது அவசியமா இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கும் போது அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். எதற்காக? ஏன்னா அவர் அண்ட சராசரத்தையும் படைத்தார். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம கொடுப்பது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அந்த என்ன போட்டிருக்குது கடைசியில? அனைத்து முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம இன்னும் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமா, யோவான் எவ்வளவு நெருங்கி இருந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துல இருக்கும்போது. எவ்வளவு நெருங்கினவராக அவர் மேல என்ன செய்யறாரு? ரொம்ப நெருக்கினவராக இருந்தார். ஆனா என்ன செய்யறாரு? இங்க யோவான் என்ன செய்யறார்? அவரை பார்த்துட்டு என்ன செய்யறார்? செத்தனை போல அவர் பாதத்துல விழுந்தார். அப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பரா இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? மறந்து விடக்கூடாது. இந்த உலகத்தையே அண்டாசரசன் படைத்த தேவாதி தேவன் என்பதை மறந்துடக்கூடாது. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் நம்ம வந்து கொடுப்பது அவசியமா இருக்கிறது. அவருடைய சந்நிதிக்கு வரும்போதும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் பிரசனத்தை நாடுறோம். பிரசனத்தை நாடும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கான காரியங்களை நம்ம ஆயத்தத்தோடு நம்ம வருவது அவசியமாக இருக்குது. அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவன் நம்மளோடு நம்ம நேரத்தை நாம் வந்து தேவனோடு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன பண்ண வேண்டும்? மாற்றம் நமக்குள்ளாக வர வேண்டியது அவசியமா இருக்குது. மாற்றம் வரணும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 30, 33 வசனத்தை வாசி. 30, 33 மட்டும், 31, 2 கிடையாது. இல்ல 30 வாசிங்க. 30. ஆமா, என்ன பண்றாங்க? மோசே வந்து எப்படி இருந்தார்? தேவனோட அதிகமான நேரத்தை அவர் வந்து செலவிட்டுக் கொண்டது நிமித்தம் என்ன செய்யறாரு? அவர் முகம் எப்படி இருந்தது? பிரகாசிச்சது. இன்னைக்கும் கடைங்களுக்கு போனா சரி, இந்த லேடிஸ்க்கு வேண்டிய ஜாமான்லாம் விற்கிறாங்க. இந்த இது என்னது என்னென்னமோ விற்கிறாங்க. அதெல்லாம் பேர் கூட தெரியாது. ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. இதுதான் வாங்கி போட்டு என்ன செய்யறாங்க? முகம் பிரகாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இங்க பாத்தீங்களா? ஒண்ணுமே படாமல் மோசையோட முகம் எப்படி பிரகாசிச்சுது? அந்த அந்த பிரகாசத்தை என்ன செய்ய முடியல? இஸ்ரேல் மக்களால் பார்க்க முடியவில்லை. மோசே அவர்களோடு பேச முடியும் மூலம் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டிருந்தான். நம்ம வந்து சமயத்துல வந்து எய்தாப்புல போகும்போது கார் வருது, லைட்டு அடிக்கும்போது கண்ணு கூசுது. நம்ம என்ன பண்ணுவோம்? சமயத்துல வந்து அந்த ஃபார்ல வரும்போது கண்ணு கூசினா கூட நம்ம கொஞ்சம் உத்து போய் பார்த்துறோம். ஆனா இங்க பாக்குறோம், அவர்களால் பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கணும் நினைச்சு பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. ஏன்னா இந்த லைட் கூட நம்ம இந்த டியூப் லைட்லாம் கூட நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் போஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஆனால் இங்கே வந்து இஸ்ரேல் மக்களால் தூரத்தில் தான் நின்னாரு. அவ்வளோ ஜனங்கள் கூடியிருந்தாங்க. ஆனால் அவளை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரகாசமா இருந்துச்சு தான். அப்ப தேவன் எவ்வளவு பிரகாசமா இருப்பார். ஆனா தேவனுடன் செலவிடுகிற ஒரு நபர், ஒரு மனிதன், அவனோட முகம் எப்படி பிரகாசிச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப நாமளும் தேவனுடன் அதிகமாக நம்ம நேரத்தை செலவிடும்போது நாமளும் என்ன பண்றோம்? நம்மளோட முகமும் பிரகாசிக்கும், நம்மளுக்குள்ளேயும் மாற்றங்கள் வரும். ஆனா அந்த மாற்றத்தை நீங்களும் நானும் நம்ம வந்து உணர முடியாது. நம்ம வந்து தேவனோட அதிக நேரத்தை செலவிட்டு அவர் சொன்னபடி இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது நமக்குள்ள என்ன பண்ணுவோம்? நம்மளை அறியாது நம்மளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய
வாழ்க்கை முறைகளும் மாற்றங்கள் வரும் நம்ம வாழ்க்கையில. ஆனா நமக்கு தெரியாது. என்ன பைபிள் வாசிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், எல்லாம் செய்றோம், ஒன்றும் தெரியல நம்ம நினைக்கிறோம். ஆனா மற்றவர்களுக்கு, நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தெரியும், என்ன இவனோட இதுல வந்து ஒரு மாற்றம் இருக்குது, முதல்ல மாதிரி இல்லையே, இவன் ஆள் நடத்தியே சரியில்லையே, ஒரு மாதிரியால போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும், நிச்சயமா வித்தியாசம் தெரியும். ஏன்னா நம்ம வந்து தேவனை போல வந்து தேவனுடைய நேரத்தை செல்லும் தேவனை போல நம்ம மாறுகிறவர்களாக இருப்போம். கிறிஸ்துவை போல மாறுவலாம் நம்ம மாறுவது அவசியமா இருக்குது கடைசி காலத்துல வந்துகிட்டு நம்ம. ஆமா. ஆகையினால நம்ம வந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்தை வந்து நாடுன்னு ஆசைப்படுறோம். அதே போல கடைசியாக இதை வாசித்து முடித்துக்கொள்ள 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வசனம் பார்த்தீங்களா அது. அவர் என்ன திறந்த கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கல முகமுகமா காண்டு கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து மகிமை மாறணும். நம்ம என்ன பண்ண வேண்டும், இன்றைக்கு ஆயத்தமாவது அவசியமா இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்களும் தேவன் உங்களோட நேரத்தை செலவிட விரும்புகிறீங்களா? அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் உணர விரும்புகிறோமா? தேவன் நம்மளோட பேச விரும்புகிறோமா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம இந்த இதுல பார்த்தது போல 7 காரியங்கள் உறுதியாக என்ன பண்ண வேண்டும். முதல்ல என்ன பார்த்தோம், உறுதியாக அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், 2வது ஆயத்தம் பட வேண்டும். 3வது நம்ம வந்து தேவனோட தனிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள வர வேண்டும். தனிப்பட்ட நேரத்தை நம்ம வந்து அதுக்காக செலவிட வேண்டும். 4வது நாம் தேவனை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். 5வது என்னது, நம் தேவன் யார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அவசியமா அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. நான் யாரை வணங்குவேன்னு சொல்லிட்டு அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. 6வது என்னது, திரும்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம என்ன கணத்தையும் நாம கொடுப்பது அவசியமா இருக்கிறது. 7வது மாற்றம் நம்மில் வர வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண, நம்மள மாற வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ண வேண்டும், கொஞ்சமாக மாற்றம் அடையும். பரலோகத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம மாறுவது அவசியமா இருக்குது. அப்பொழுது அவரின் முகமத்தை நம்ம என்ன பண்ணோம்னா அவருடைய நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவோம். அவரை போல் நாமும் மாற்றம் அடைவோம். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்போது அவரை முகமுகமாக சந்திக்க கூடியவர்களாக மாறி அவருடன் நித்திய ராஜ்யத்தில் அவருடன் நாமும் நித்தியமாக வாழ நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். இதுவே இந்த நாளில் உங்களுக்கும் எனக்குமான ஜபமாய் இருக்கிறது. ஆமென்.